மயிலாப்பூர் கபாலி தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மயிலாப்பூர் திருமயிலை ரயில் நிலையம் அருகே உள்ள கபாலி தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் பணி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் ஆலயத்தின் கட்டுமான பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணியானது வருகின்ற தை மாதம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து ஆலய திருப்பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நா. சண்முகசுந்தரம், தலைவர் தா. ஆறுமுகம், பொதுச் செயலாளர் நா. கிருஷ்ணகுமார், பொருளாளர் மு. பத்மநாபன் ஆகியோர் கூறுகையில், இந்த திருக்கோயில் சுமார் 150 ஆண்டுகள் பழமையானது என்றும், இக்கோயில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பகுதி குடிசையில் இருந்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் ஆலயம், அரச மரமும், நாகர்கள் மற்றும் குடிசைகள் எரிந்தன. எரிந்த பின்னரும் ஸ்தல விருட்சமாக ஆலயத்தில் இன்று அரச மரம் இருந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பல இன்னல்களுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலின் சிறப்பு ராகு கேது தோஷம் நீக்கும், திருமண தடை நீக்குதல், குழந்தை பாக்கியம் மற்றும் ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினர். இந்த நிலையில் ஸ்ரீ முண்டக கன்னியம்மனுக்கு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கற்பகாம்பாள் அருளாசியுடன் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இதில் கோலவிழி, திருவேற்காடு கருமாரியம்மன், சமயபுரத்தாள், விஷ்ணு துர்கை, வராகியம்மன், பிரத்யங்கரா தேவி, விநாயகருடன் சிவன், கன்னிமார்கள், பால் முனீஸ்வரர், அரச மரத்தைச் சுற்றி 5 தலை நாகம், காமதேனு, நவகிரகம் ஆகிய சாமிகள் அமைய உள்ளனர். ஆலய கட்டுமான பணியினை ஸ்தபதி ராஜாராம் செய்து வருகிறார். மேலும் இந்த ஆலய திருப்பணிக்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ வழங்கிட கோயில் நிர்வாகிகள் அன்பான வேண்டுகோள் விடுத்தனர். எனவே தொடர்பு கொள்ள தலைவர் தா. ஆறுமுகம் அலைபேசி எண் 9444211696, பொதுச் செயலாளர் நா. கிருஷ்ணகுமார் அலைபேசி எண் 9080240339 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் ஆலயத்தினை கட்டி முடிக்க தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொண்டனர். வணக்கம், என் பேர் சபதிங்க. சபதி ராஜாராமன் சொல்லுவாங்க. நாங்கள் பூர்வீகமே ராமநாதபுரம். எங்கள் தாத்தா, அப்பா எல்லாருமே எங்கள் குலத்தொழில் சபதி தான். இது எங்கள் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம். ரொம்ப நாள் இருந்ததுனால இந்த கோயிலை திருப்பணி பண்ணணுன்றதால என் மூலிமா இந்த திருப்பணியை என்னுடைய தொண்டாகவும் ஒன்று செய்கிறோம். கோயில் செய்கிறோம். இதில் புதுசாக அந்த இடத்துல வெளியில் ஒரு கோலவெளி அம்மன், கருமாரி அம்மன், திருவேற்காட்டம்மன், சமயபுரத்தால், விஷ்ணு துர்கை, பிரத்யங்கரா, வராகி, விநாயகர் இதெல்லாம் புதுசாக பண்ணுறோம். அதே மாதிரி முனீஸ்வரர் புதுசாக கட்டுறோம். நவகிரகமும் புதுதாக இது ஒரு மாடலாக பண்ணுறாங்க. இது ரதம் மாதிரி பண்ணுறோம். இது அதே மாதிரி சப்த கன்னி, இது கன்னியம்மனையும் புதுசாக பண்ணுறோம். இதெல்லாம் புதுப்பிச்சு வர்ணம் பூசி புதுப்பிச்சு இது பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அதே மாதிரி அரச மரத்துக்கு புதுசாக சர்ப்பம் மரத்தை சுற்றி வர மாதிரி புதுசாக போடுறோம். கோயில் ஒரு தை மாதத்துக்குள்ளே முடித்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா முடிவெடுத்துருக்கோம். ஐயா சுந்தரம் ஐயா அவர்கள் தலைமையில்